பூரா பணத்தையும் நானே கொடுக்கறேன். நீங்க தேர் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. யாரோ என்ன போட்டு அம்மக்கிற மாதிரி இருந்துச்சு. அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். மத்தவங்களுக்காகவாவது நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். சம்மதம் சொல்லேடா. சரி அத்தை. தேவி, நான் சொல்றத கேளுமா. உடனே புறப்பட்டு வா. அட, வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த சொல்றேனே, சரியா? ஐயா மாத்திரை. இனிமே அந்த மாத்திரையெல்லாம் எதுக்குமா? என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். அந்த சந்தோஷத்துல என் உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் ஓடிடுச்சு. என் தங்கச்சிங்க மஞ்சு, தேவி, அதோ இருக்கான் பாரு என் மச்சான் அரசியல்வாதி தர்மராஜ், எல்லாரும் குடும்பத்தோட வர்றாங்க. நீ என்ன பண்ற? சொல்லுங்க ஐயா. உங்க அப்பா கிட்ட சொல்லி எல்லாரும் தங்குறதுக்கு ரூம் ரெடி பண்ண சொல்லு. அதெல்லாம் நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்க இந்த மாத்திரை போடுங்க. சந்தோஷத்துலயும் பிரஷர் கூடுமா? அப்படியா? நீ குடுக்காம விட மாட்டிய. குடு குடு குடு. நீ போ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடே சந்தோஷமா இருக்க போகுது. சால்ட் வந்துருச்சு. ஆட்டா இருக்குங்க. சேமியா இது இருக்கு 2 பாக்கெட். சோப்பு இருக்குங்க. தனியா இருக்கா? இருக்குங்க. ஊதுவத்தி இந்தாங்க. 2. இவ்வளவு மளிகை சாமான் வாங்குறீங்களே, வீட்ல ஏதாவது விசேஷங்களாமா? ஆமாப்பா, எங்க சின்னையா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. ஓ, அது விஷயமா கலந்து பேச ஐயாவோட பெரிய தங்கச்சி, சின்ன தங்கச்சி, மச்சான் எல்லாரும் குடும்பத்தோட வராங்க. அவ்வளவு பேர் வராங்களா? அப்போ உங்களுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்குமேமா. நான் வேணா ஒத்தாசிக்கு யாரை அனுப்பி வைக்கிட்டுங்களா? தம்பி, அதுக்கு தான் நாங்க இருக்கோம்ல, உன் வேலையை மட்டும் பார்ப்பா. சரிங்க. எல்லாம் சரியா இருக்குல்ல? நான் வரட்டுங்களா? எல்லாம் சரியா இருக்கு. வரேங்கம்மா. ஏலக்காய்ங்க இது இருக்கு. அம்மா கங்கா, அவங்கெல்லாம் வர நேரமாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா சமையல் பண்ற வேலையை பாருமா. சரிப்பா. அக்கா கொஞ்சம் வழி விடுங்க, சீக்கிரம் வேலையை முடிக்கணும். தேவி அம்மாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களாம்மா? என்ன இது? கைய வச்சு காரை அழுக்காக்கிட்ட. இத பார், வேலைக்காரன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்படி கிட்டெல்லாம் வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. வா. கோவிந்த், ஐ எம் சாரிப்பா. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கவலைப்படாத கோவிந்த், உனக்கு அவங்கள பத்தி தெரியும்ல. எவ்வளவு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியாதா? யோ அம்மா, வாயா இங்க. வந்துட்டம்மா. அம்மா, வேலைக்காரங்கிட்ட என்னையா பேச்சு? இல்ல, சமாதானமா 2 வார்த்தை. வந்த இடத்துல எதுக்குமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு? ஏன் பேச்சு இருக்கிற இடத்துல நீ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இது நான் பிறந்த இடம். இங்க நான் வச்சதுதான் சட்டம். பிறந்த இடத்துல மட்டுமா? போற இடம் வர இடம் எல்லா இடத்துலயும் நீ வச்சதுதான் சட்டம். என்ன, நான் கோடு கிழிச்சா தாண்டவே கூடாது. மாட்டேன். அது உங்களுக்கும் சரி, பிள்ளைங்களுக்கும் சரி. புரிஞ்சுதா? ஜாக்கிரதை. நான் முன்ன போனா நீ பின்ன வரணும். திரும்பி பார்த்தா பக்கத்துல நிக்கணும். புரிஞ்சு நடந்துக்கோ. வாயா. அக்கா, வான்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? அப்படியே செல்ல மாதிரி நிக்கிற. வந்த உடனே வான் கூப்பிடுற மாதிரியா நடந்துக்கிட்டேன்? காலை வச்ச உடனே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன். சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஏன்?
ஆம்பளைங்க கிட்ட அடங்கி போக கூடாதுன்னு தான் நீ கல்யாணமே பண்ணிக்கல. என்ன இது கிழக்குறா? என்னவோ பெண் சுதந்திரத்தை பத்தி பெருசு பெருசா பேசுவ. நீ நினைக்கிறத நான் பண்ணா ஏன் உனக்கு பிடிக்கல? பெண் சுதந்திரங்கிறது ஆண்களுக்கு இருக்கிற உரிமையை பறிக்காம நடந்துக்கிறது தான். அதுக்காக உன் ஹஸ்பண்ட கை நீட்டி அடிச்சிருவியா? இவங்க சப்போர்ட் பண்றாங்களா இல்ல பிளான் பண்றாங்களா? இன்னைக்கு இன்னொரு கண்ணமும் பழுத்துரும். அக்கா, என் குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை விடு, உடனே கிளம்பி வான்னு அண்ணன் என்னமோ ஃபோன் பண்ணாரே, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். அருண் கல்யாண விஷயமா தான் உன்னை வர சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். நீ எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் பொண்ணோட தான் நடக்கணும். உன் சப்போர்ட் இருந்தா நான் என்ன வேணாலும் சாதிப்பேன். உனக்கு தெரியும்ல என்ன பத்தி. நல்லா தெரியுமே. என் சப்போர்ட் எப்போ உனக்கு தான். சாதாரணமாவே ஆடுவா, இப்ப சம்மந்தி வேற ஆயிட்டா, சலங்க கட்டிட்டு ஆடுவா. இதுல ஏன் சப்போர்ட் வேறயா? தெரியுமா? ஏய், உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு வாய்ஸே வருது. உங்களுக்கு அம்மாவா இருக்க வேண்டியவ ஹாஸ்டல் வார்டன் மாதிரி மிரட்டுறா. மாப்பிள்ள, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. உங்க அக்கா காரி இன்னும் டென்னிஸ் ஆடிட்டு தான் இருக்காளா? டென்னிஸ் தான் அவளுக்கு லைஃப். அதை எப்படி விடுவா? வெரி குட். பொண்ணுங்கன்னா வீராங்கனையா இருக்கணும். சீக்கிரம் போங்க, திரும்பி வந்து அடிக்க போறேன். போங்க. பத்திரகாளி பொண்டாட்டி, பைந்தாங்குள்ளி புருஷன், பப்பரப்பான் 2 பொண்ணுங்க. இது ஒரு குடும்பம், இதுல கல்யாணம் வேற. வாவ். சாந்தி, உங்க அம்மா கூட வராம நீ எங்க போயிட்டு வர? பெரியம்மா, போன தடவை வரும்போது டென்னிஸ் கோர்ட் கட்டுறதுக்கு ஒரு இடம் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அதுல கார் ஷெட் கட்டி வச்சிருக்கீங்க. உங்க மாமா பண்ற வேலை. அவன் என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும்? நல்ல வேலை கார் ஷெட் கட்டினான், இல்லன்னா பாம்புக்கு பெட்ரூமே கட்டிடுவான். அந்த ஷெட்டை இடிச்சிட்டு எனக்கு டென்னிஸ் கோர்ட் கட்டி தர சொல்லி என் மாமா கிட்ட கேட்க போறேன். சரிடா கண்ணா, நிச்சயமா உனக்காக கட்டி தருவான். உள்ள போடா. Thank you. உள்ள போ, உள்ள போ. நான் என்ன சொல்லிருக்கேன்? நான் இறங்குனதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு தான் நீங்க இறங்கணும்னு சொல்லிருக்கனா இல்லையா? சோ சாரிப்பா. என்ன சாரி? எதுக்குன்னா பொதுமக்கள் மத்தியில நான் முன்னாடி இறங்கும் போதுதான் எல்லாருடைய அட்ராக்ஷனும் என் மேல இருக்கும். நான் பொதுமக்களுக்கு கை காட்ட அதை பார்த்து பதிலுக்கு அவங்க எனக்கு கை காட்டுவாங்க. எனக்கு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும், அது எனக்கு வேணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ரிலேஷன்ஷிப் கெடுத்துடக்கூடாதுன்னா 2 மினிட்ஸ் கழிச்சு இறங்க சொன்னேன். அதெல்லாம் சரிங்க, இங்கதான் யாரும் பொதுமக்களே இல்லையே. ஏய், இல்லாதது இருக்கிறதாக்குறதும் இருக்கிறது இல்லாதாக்குறதும் தான் எங்க ஆயி கட்சியோட முதல் படி. அதுதான் என் கட்சி கொள்கை. ஆரம்பிச்சிடாதீங்க. ஏய், எல்லாம் இறங்கிட்டியா? வாங்க. தாய் குலமே வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்பா, தூரத்துல இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல வந்துட்டாங்க, பக்கத்து ஊர்ல இருக்கிற நீ லேட்டா வரியா? நான் அப்பவே வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். அந்த நேரம் பார்த்து மினிஸ்டர் கிட்ட இருந்து போனு. தர்மா, உன் தொகுதிக்கு தான் வந்துகிட்டு இருக்க, நீ கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அவர் தொகுதி வேலையை முடிச்சிட்டு புறப்பட்டா செக்ரட்டரியேட்ல இருந்து போனு. ஹோம் மினிஸ்டரோட பிஏ சில டவுட்ஸ் எல்லாம் கேக்குறாரு. அப்படியா? அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆயிருச்சு. என் கட்சியே என்னதானே நம்பி இருக்கு. சுத்தம். வாப்பா, மாமாவுக்கு போத்த பொண்ணாட ரெடியா இருக்குல்ல? என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போறா? அதெல்லாம் ஒரு மாதிரின்னு இழுக்கிறீங்க. லூசுன்னு பளிச்சுன்னு சொல்லுங்க. நாங்க அவருக்கு லூசுன்னு தான் பேர் வச்சிருக்கோம். ஆமா, பொண்ணு உங்க கட்சி, பையன் அவங்க அப்பா கட்சியா? அவனும் எங்க கட்சி தான். நைட்டு தண்ணி அடிக்கும் போது மட்டும் அவங்க அப்பா கூட சேர்ந்துக்குவான். நல்ல குடும்பம், விளங்கிடும். நல்ல வேலை நாதாரி குடும்பம்னு சொல்லாம விட்டீங்களே. ஏமா மாயா, பரதநாட்டியம் கத்துக்கிட்டு அரங்கேற்றமும் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் மேடையில கச்சேரியே பண்ணலையா? எனக்கு ஆசைதான், அம்மா தான் வேணும்னு சொல்றாங்க. அக்கா, என் வீட்டுக்கார் மேடை ஏறி பண்ற அட்டகாசமே தாங்கல, இதுல இவ வேற மேடை ஏறணுமா? வேணாக்கா. கத்துக்கிட்டது வேஸ்டா போகுது இல்ல? கட்டிக்க போறவன் பார்த்து ரசிச்சா போதும்க்கா. அருண் மாப்பிள்ளைய அசத்துறதுக்கு பல ஐட்டங்கள் வச்சிருக்கா. மாயா, ஒரு சாம்பிள் காட்டு. ஐயோ, எவ்வளவு அழகா அட்டம்பி போடுறா பாரு. இவளுக்கு அபிநய சரஸ்வதினு பட்டமே கொடுக்கலாம். வா. பூனை கண்ணம் பொண்ணுக்கு ஒழுங்கா நடக்கவே தெரியல, இதுல நாட்டியம் வேறையா? யார் பாப்பா? அடுத்து வர பாம்பேக்காரி என்ன பண்ண போறாளோ?
உங்க அண்ணன் இப்படி திடீர்னு கூப்பிட்டாருன்றதுக்காக எவ்வளவு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் மேஜர் டீல்ஸ் விட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இதனால எவ்வளவு லாஸ் எல்லாம் உனக்காக தான். मालूम है मुंबई में घर के सामने आकर सभी लोग पैसे मांगेंगे इसलिए आप मेरे साथ आए हैं. புரியலையே என்ன? மும்பைல கடங்காரங்களுக்கு பயந்துக்கிட்டு தானே ஏன் கூட வந்திருக்கீங்க? அதான் தமிழ் நல்லா பேசுறல, அதுக்கப்புறம் எதுக்கு நடுவுல ஹிந்தி? இந்த விஷயம் உள்ள சொன்னேன்னு வச்சுக்க உமானம் தான் போவேன். வாங்க 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 வாங்க. என்ன மாணிக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்யா. நீ மங்கா தானே? மங்கா இல்ல, கங்கா. ठीक है. சின்ன வயசுல ரெட்டை ஜட போட்டு குட்டி பொண்ணா இருந்த. நீ மட்டும் என்ன குட்டை பாவாடை போட்டுட்டு குட்டி பொண்ணா தானே இருந்த. இப்ப அடையாளமே தெரியாம நல்லா வளர்ந்துட்ட. அம்மா அவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க. வாசல்ல இருக்க வச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஓகே மாமா. நீ வாமா. தீதி பம்பாயில பிறந்த பொண்ணு பெரியம்மாங்கறா, பரங்கிமலையில பிறந்த நீ தீதிங்கற. அக்கா கூப்பிட கூடாது? சாரிக்கா. இட்ஸ் ஆல் ரைட். மாப்ள, உங்க பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? காம்படிஷன்ல தான் போயிட்டு இருக்க நீ. ஓ ஐ சீ. ஒரு நிமிஷம். ஹலோ ஜி. ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதுல 50% உங்களுக்கு, 50% கரம்சந்துக்கு. சொன்னேன். போன் கட் பண்றதுக்குள்ள ஷேர் மார்க்கெட்ல ஒரு பெரிய டவுன்ஃபால் இல்ல, அதான் அமெரிக்கால ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார்ல, அப்புறம் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்ட்டாங்க. அதோட 500 ரூபாய் நோட்டும். ஹலோ ஹலோ கட் பண்ணிட்டான். ஏன் உன் வீட்டுக்கார் தனியா போய் பேசிட்டு இருக்காரு? எவனாவது கடங்காரன் தான் கூப்பிட்டு இருப்பான். அதை விடக்கா அண்ணன் எதுக்கு வர சொன்னாங்க? அருண் கல்யாண விஷயமா தான் வர சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்க, உன் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமக பொண்ணா வரணும். உங்க சப்போர்ட் மட்டும் இருந்தா போதும்க்கா, எல்லாமே ஈஸியா நடந்துரும். என் சப்போர்ட் எப்போ உனக்கு தான். சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? போங்க போங்க போங்க. வா. பாம்பேல இருந்து எத்தனை பொண்ணுங்க நடிக்க வராங்க, எல்லாம் சைஸ் 0 சிக்கன இருக்குங்க. போந்தா கோழி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்துட்டு இவ பண்ற பந்தா சகிக்கல. கோவிந்தண்ணா சொல்லுமா கங்கா. சீக்கிரம் வாங்க. சொல்லுமா. இதுல பாயசம் இருக்கு, டைனிங் டேபிள்ல வச்சிருங்க. திறந்து வச்சிடாதீங்க, சூடு ஆறிடும். சரிமா அப்பா என்னம்மா? நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. மஞ்சு, தேவி, லீலா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு சமைக்க சொல்லிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. பிடிச்ச வைக்காதீங்க. ஓகே ஓகே. எல்லாரும் தட்லி வைமா. போதும் போதும். அக்கா, நீ வந்து உட்காருக்கா, சேர்ந்து சாப்பிடலாம். இருக்கட்டும்பா. இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீ எதுக்காக கூப்பிட்டேன்னு மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. முதல்ல அதுக்கான காரணத்தை சொல்லிடு. बात करना है बस. अरुण कहाँ है? பேசணும். அருண் எங்க காணோன்றா. பேச வேண்டியது அருண் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால தான் அவன் வராம இருக்கான். அருண் விஷயமாவா? என்ன பொண்டாட்டிய நினைச்சு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டானா என்ன? அவனை டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்க்கலாமா என்னன்னு டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டீங்களான்னு? அவன் நீ நினைக்கிறது மாதிரி இல்லம்மா, ரொம்ப மாறிட்டான். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா பாத்தீங்க. என்னது? அருண் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா? मुझे यकीन नहीं है. அண்ணன் போஸ்ல ஜெயிச்ச மாதிரி இருக்குங்க மாமா. சூட்டோட சூடா அருணோட கல்யாணத்தை முடிச்சிடலான்னு இருக்கேன். வெளியில போய் பொண்ணு கேட்டோம்னா 2ஆம் தாரமா கொடுக்க எல்லாரும் யோசிப்பாங்க. அவனை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால உங்கள ஒருத்தர் பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை இல்லை பாருங்க. மாமா அது என்ன? இரு, நான் சொல்றேன். சொந்தமா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து வந்தாலும் சரி, பொண்ணுங்க மனசு ஒண்ணுதான். அதுலயும் 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் கொஞ்சம் யோசிப்பா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு இருக்கிற சொத்துல சரி பாதிய அருணை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு அவ பேர்லயே எழுதி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு வரப்போற மருமக 500-600 கோடிக்கு சொந்தக்காரியா இருப்பா. முடிவு பண்ணிக்கங்க, உங்கள யாரு பொண்ணே என் பையனுக்கு கொடுக்க போறீங்கன்னு. இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு மாமா? 6 வருஷத்துக்கு முன்னாடி அருணுக்கு எங்க வீட்டு பொண்ணை கேட்டு அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து டெபாசிட் போன மாதிரி நின்னு போச்சு. அதை மறந்துட்டீங்களா நீங்க?
அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணு அருண் மாப்பிளைய மனசுல சுமந்துக்கிட்டு அவரோட மானசீகமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? என்னங்க மீட்டிங்ல பேசுறீங்க, மெதுவா பேசுங்க. ஷோ, அப்படி பார்த்தா உணர்வும் உரிமையும் என் பக்கம்தான் இருக்கு. மாப்பிள்ளைக்கு பொண்ணுன்னு எடுத்தீங்கன்னா அது என் குடும்பத்துல தான் எடுக்கணும். அருண் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்தா அது நான் தான் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க முடியும்? நீங்க பண்ண நிச்சயதார்த்தம் ஒண்ணும் இல்லன்னு தான் ஆயிடுச்சுல. அது எப்படி ஆகும்? மாமா கூட சரிசமமா தாம்பூலம் மாத்திருக்கேன். அதெல்லாம் கிச்சு கிச்சு தாம்பூலம் விளையாட்டு மாதிரி தான். என்ன மாமா இது? கிச்சு கிச்சு தாம்பூலம், கியா கியா தாம்பூலம்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க என்கிட்ட பேசுங்க. அண்ணியோட தம்பிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு கோட்டா கொடுத்தாச்சு. அது ராசி இல்லாம நின்னு போயிடுச்சு. அடுத்தது ஏன் கோட்டா தான். அருணுக்கு ஏன் பொண்ணதான் கொடுக்கணும். பாருங்கண்ணா, அருணை பிடிச்சிருக்குன்னு ரம்யா முகமே சொல்லுது. அண்ணா, பொண்ணு ரெடி. கல்யாண தேதி எப்போன்னு சொல்லுங்க. அத நான் தான் சொல்லணும். என் பொண்ணுக்கும் அருணுக்கும் எப்ப கல்யாணம்னு நான் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் விட்டு கொடுத்தாதான் நீ இந்த பேச்சுக்குள்ளேயே வர முடியும். அதுதான் முறை. நீ முறைய பத்தி பேசுற, அவரு உரிமையை பத்தி பேசுறாரு. ஆனா இது எல்லாத்தையும் விட கல்யாணத்துக்கு பொருத்தம்னு ஒண்ணு வேணும்ல. அருண் MBA, என் பொண்ணும் MBA. அருண் நல்ல டிராயிங் ஆர்டிஸ்ட், என் பொண்ணு டென்னிஸ் பிளேயர். அருணுக்கு சாந்தி தான் நல்ல மேட்சா இருப்பான்னா. இல்லனா அருணுக்கு ரம்யா தான் பொருத்தமா இருப்பா. அருணுக்கு மாயா தான் செட் ஆவா. இத பாருங்க, அருணுக்கு ரம்யாவா, சாந்தியா, மாயாவா இதெல்லாம் முக்கியம் இல்ல. அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அதுதான் முக்கியம். இத நீங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனையா நினைக்காம அவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா நினைச்சு எல்லாரும் ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அக்கா சொன்னதை கேட்டீங்கல்ல? நீங்க எல்லாரும் ஒதுங்கிக்கோங்க. ஒதுங்கி போணுமா? நீங்க வேணா ஒதுங்கி போங்க. நீங்க 2 பேரும் ஒதுங்கி போங்க. ஒதுங்கி போணுமா? தகுதி வச்சுட்டு நாங்க எங்க ஒதுங்கி போனோம்? நீங்க போங்க. உரிமை உள்ள நாங்க ஏன் ஒதுங்கி போனோம்? நீங்களா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் பொண்ணு தான் மருமக? முதல்ல பாம்பேக்கு மூட்டைய கட்டியா? ஏன் பொண்ணு இருக்கா? வராங்கன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சோம். இப்ப ஒருத்தர் கூட சரியா சாப்பிடாம இப்படி செஞ்சதெல்லாம் வேஸ்டா போச்சே. ஐயா பையனுக்கு பொண்ணு கொடுக்க இப்படி போட்டா போட்டி போட்டுட்டு இருக்காங்கக்கா. இது எதுல போய் முடிய போதுன்னு தெரியல. முடிச்சு போட்ட சாமிக்கு அவுக்கு தெரியாமையா இருக்கும்? ஐயாவுக்கு மருமகன்ற அந்தஸ்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும். சரிக்கா, நான் போய் யாருக்காவது கொடுத்துட்டு வரேன். சரிம்மா, வாங்க தாத்தா போயிடலாம். தாத்தா என்ன பண்றீங்க? என்னம்மா எடுத்துட்டு போற? நீந்து போன சாப்பாடுப்பா. யாராவது ஏழைங்க இருந்தா கொடுக்க போறேன். யாருக்கோ சமைச்சது, யாரோ சாப்பிட போறாங்க. எல்லாம் தலையெழுத்து. வாங்க தாத்தா போலாம். யாரும் வராங்க தாத்தா. ஏதாவது சொல்ல போறாங்க. தாத்தா தாத்தா வாங்க தாத்தா. யார் நீங்க? சாப்பிட்டீங்களா? உள்ள வாங்க, சாப்பிடலாம். தாத்தா வாங்க. தாத்தா வாங்க தாத்தா. இருங்க, எங்க போறீங்க? இங்கேயே பாருங்க. பாருங்க பாருங்க தாத்தா. ஐயா, எங்க இருந்து வரீங்க? நாங்க செல்லியம்மன் கோயில்ல இருந்து வரோம். இங்க யார பார்க்க வந்தீங்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா இந்த ஊர் கோயில்ல தான் பூசாரியா இருந்தாரு. இந்த ஒரு கோவில்லையா? எந்த கோவில்ல? நாகாத்தம்மன் கோயில்ல. நாகாத்தம்மன் கோவில் பூசாரியா இவரு?
அட ஆமா, எப்படி இருந்தவர் எப்படி மாறிட்டாரு? சின்ன வயசுல பார்த்தது. தம்பி, இவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அது வந்து இரு தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் வந்துட்டேன். செல்லியம்மா அனுப்பி வச்சுச்சு. நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கியா? செல்லியம்மா சொல்லிருச்சு. உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு செல்லியம்மா சொல்லிருச்சு. இதோ இதோ சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். என் கையால உனக்கு தரேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஐயா, என்ன பண்றீங்க? என் குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கேன். சாப்பிடு சாப்பிடு. ஐயா ஐயா வேண்டாம். ஐயா வேண்டாம் ஐயா. சொன்னா கேளுங்க. போனா போகுதுன்னு உங்களுக்கு சாப்பாடு போட்டா நீங்க இப்படியே பண்ணுவீங்க? வாங்க இந்த பக்கம். ஐயோ போடாதீங்க ஐயா. ஐயா சொல்றத கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ராஜசேகர், என் முட்டை முட்டை பண்ணிடாத. ஒரு போய் முதல்ல என்ன எப்பவும் ஒரு கண்ணு இருக்கணும். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு. ஐயா வெளியில அனுப்பு. சரிங்க ஐயா. ஐயோ ஐயா வந்துருவாரு. போங்க முதல்ல. போடா வெளியில. சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஐயோ ஐயா வராரு. போயிடுங்க. சாப்பிடுமா சாப்பிடு. நல்லா சாப்பிடு. சாப்பிடுமா சாப்பிடு. ஐயோ உங்களுக்கு பாவம்னு சாப்பாடு போட்டா நான் பூஜை பண்ற இடத்தை இப்படி பண்ணிட்டீங்களே. நீதான் இங்க பூஜை பண்றியா? ஆமா. நீ நல்லா இருப்ப. நீ அமோகமா இருப்ப. இரு, என் குழந்தைக்கு சாப்பாடு போடுறேன். சாப்பிட்டியா? ஐயோ ஐயா கோவமா வராரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. சொல்றத கேளுங்க. ஐயோ வேண்டாம். போங்க. என்னடா பண்றீங்க? என்னடா சிரிக்கிற? அன்னைக்கே ஒண்ணு ஓ சந்ததியே அழிஞ்சு போகும். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். தர்மம் மீண்டும் வெல்லும். போயிடு வெளியே. ஐயா எழுந்து போய் வெளியே தள்ளு. அப்ப வருவா. வாடா. அப்ப வர்ற நேரம் வந்துருச்சு. போடா வெளிய. போடா. அவன் உன்னை நிச்சயம் சந்திப்பான்.